எப்போவுமே சொல்லுவாங்க சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பிஸ்னஸை நீங்கள் பணம் உழைக்கிறதுக்காக மட்டும் பண்ணிங்கன்னா உங்களால் பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், ரியலி மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான். அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னால், 4 திக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே ஐடியா இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு ஐடியா இல்லை. பட் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிஸ்னஸாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதை விட எதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு 9 ரூல்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. எதுக்கு முதலாவது இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சிச்சுவேஷன் வரும், நிறைய மணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வரும்போது நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய என்வாயன்மெண்ட் எல்லாமே வந்து சுவிட்ச் ஆகும்போது நாம் எதெல்லாம் நம்மளுடைய விஷனில் இல்லாமல் இருந்துச்சோ அதை விட்டு நம்ம ட்ரெக் மாறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த 9 விஷயத்தை நம்ம பண்ணவே கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து அதை ஃபஸ்ட்டுக்கு ரைட் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 9 விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது அவங்க போட்ட ரூல் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிற விஷயம், வட்டி அப்படின்னு சொல்கிற விஷயத்த நம்ம நோக்கி போகவே கூடாது. ஈவன் தோ நம்மக்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் சரி, அந்த காசு பேங்கில் இருந்தாலும் சரி, அந்த பேங்கில் இருக்கக்கூடிய அந்த காசுக்காக நம்ம வட்டின்னு சொல்கிற அந்த விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணிடவே கூடாது. அந்த பக்கம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டே தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் செகண்ட் முடிவு பார்த்தீங்கன்னா, அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் இப்போ வரையும் வைரலாக தான் இருந்துச்சு. அந்த டைம்லேயும் அது வைரலாக இருக்கும் போதே அவங்க முடிவு எடுத்தாங்க, நாங்கள் இதை பண்ண போகிறதே இல்லை, ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிற விஷயம் எங்களுக்கு தேவையும் கிடையாது, நம்ம ஃபியூச்சர்லையும் பண்ணக்கூடாது, இதில் இருக்கிறவங்களும் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து லொஸ் ஆகிற பர்சன்டேஜ் நிறையவே இருக்குது. நீங்களே ஓன் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ட்ரேடிங் சொல்லும்போது நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லலை, இதில் டே ட்ரேடிங், அதே மாதிரி மந்த் ட்ரேடிங், அதே மாதிரி வீக்லி ட்ரேடிங், அதே மாதிரி ஹவர்ஸ் ட்ரேடிங்னு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதை வந்து சொல்கிறேன், உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம், லொஸ் பண்ணலாம். அதுக்கு மைண்ட் செட் தான் காரணம், மைண்ட் செட் தான் ஃபஸ்ட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரொஸ்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். 2023 டேட்டா படி, இந்தியாவோட கவர்மெண்டால் வெளியிடப்பட்ட டேட்டா படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93% மக்கள் வந்து அதில் பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1% தான் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் மணி மேக் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டாப் 1% இருக்கிறேன், நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு பார்த்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபெயிலியர் ரேட் கம்மியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன தான் பணம் கொட்டுனாலும் சரி, நமக்குன்னு ஒரு பாத் ஒன்று இருக்குது, நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. நாம் ஒரு கல்ச்சர் வைஸில் தான் வளர்கிறோம். இந்த கல்ச்சரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற வைஸாக நம்மளுடைய ரிலீஜனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி வட்டின்னு சொல்கிறது எதிரான ஒரு விஷயமா இருக்குதுன்னா அதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆல்கோஹால் பிஸ்னஸாக இருக்கலாம், அது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தடையாக இருக்கிற எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு க்ளீனான முடிவுக்கு வராங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் நாம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு சைல்டு வரும்போது அவங்கள்ட்ட நம்ம அதை கரெக்ட் பண்ணும்போது, ஏன் இந்த தப்பான விஷயம்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லிடக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணாதானே, அப்போ எதனால என்ன கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் இதை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சைல்டில் நம்ம பிள்ளை விட்டுறக்கூடாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே நாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போவோம் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவோம். பட் நாம் யாருமே விரும்ப போகிறது இல்லை நம்மளோட சைல்டோ, நம்மளோட பிள்ளையோ, இல்லை நம்மளோட டாட்டரோ, இல்லை நம்மளோட சன்னோ தப்பான பாதையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஈவன் தோ இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போவாங்க, தப்பான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, உங்களோட பிள்ளை இதை பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டெஃபினட்டாக நாட் அப்படின்னு சொல்லி. அதே கான்செப்ட் தான், பண்ணும்போதே பேஸ் பண்ண கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்களும் அந்த ரூல் எடுக்கிறாங்க. அண்ட் 4th திங் பார்த்தீங்கன்னா, நோ மியூசிக்கல் கண்டென்ட்ஸ். அதாவது இவங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போதே பண்ணலை, பட் ஓவர் த பீரியடில் அந்த விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, எந்த ஒரு கண்டென்ட்ஸ்லையுமே ஈவன் தோ மியூசிக் நீடடாக இருந்தால் கூட அந்த இடத்துல மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவுமே வந்து மார்க்கெட்டுக்கு முரணாக இருக்கிறதுனால அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவாய்ட் பண்ணும். நமக்கு அது தேவை கிடையாது. ஏன் கண்டென்ட்ஸை வந்து அது உண்மையிலேயே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுது. சில வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம், இந்த இடத்துல மியூசிக் இல்லாமே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவர் சொல்கிற வெளியூ தானே இந்த இடத்துல முக்கியம், எதுக்காக பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல அவங்க முடிவெடுத்தது எந்த ஒரு இடத்துலையுமே மியூசிக் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு. அண்ட் 5th ரூல் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். எல்லா ஃபவுண்டர்ஸுக்கு இடையிலையும் அவங்க எடுத்த முடிவு, நீங்கள் ஃபியூச்சரில் இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த பிஸ்னஸை பண்ணும்போது மற்ற ஃபவுண்டர்ஸ் கிட்ட சொல்லணும், நான் இந்த பிஸ்னஸை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் மற்ற ஃபவுண்டர்ஸையுமே இன்வைட்டும் பண்ணணும், நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க ரிஜெக்ட் பண்ணால் இவங்க சோலோவாக பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் அனௌன்ஸ் பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரூல். அண்ட் 6th ரூல் பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ்
பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணவே கூடாது. அது என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் ஒன்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈச் அதர்ஸுக்குள்ள பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக அதை பிரேக் பண்ணிடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும். அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே அந்த மற்ற ஃப்ரெண்டுக்கோ இல்லை மற்ற கோஃபவுண்டர்ஸுக்கோ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடணும். அண்ட் 7th ரொம்ப முக்கியமான இடம் தான் இது, ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கும்போது. மிச்சம் என்ன டிசிஷன்னாலும் பிரச்சனை கிடையாது, அது அர்ஜென்ட்டுக்காக நீங்கள் எடுக்கலாம். பட் ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கும்போது மட்டும் சரி, நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணணும். அதாவது அவங்க கோஃபவுண்டர்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி தான் அந்த முடிவு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எடுக்கவே கூடாது அன்டில் அவங்கள்ட்ட அந்த வெரிஃபிகேஷன் எடுக்குங்காட்டணும். ஏன்னா ஃபைனான்ஷியல் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அதுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ஆள்ற டிசிஷனால் அந்த பணம் இழப்பீடாக ஆகிடக்கூடாது. எல்லாருமே ஒத்துழைச்சி அதில் நஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் சம உரிமை இருக்கும், நாங்கள் அக்ரி பண்ணி தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் அந்த ரூலை வைக்கிறாங்க. அண்ட் 8வது ரூல் ரொம்ப முக்கியமான ரூல், நாமினிஸ் யார். அதாவது ஒன்ஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு போகிறீங்க, நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னு வைப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதாவது ஒரு தவறுதலாக ஏதோ ஒரு விஷயம் நடந்து உங்களோட உயிர் உங்களை விட்டு போயிட்டு அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே யார்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அத்தாரிசம் கேட்குறாங்க. அதையும் கேட்டு பரிமாறுறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள், பிஸ்னஸே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பெரிய அளவுக்கு ஸ்கேலப்பும் ஆகலை. பட் அவங்க எடுக்கிற முடிவு இதெல்லாம் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களுக்கு ரொம்ப கிளியராக முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த விஷயங்களை ரொம்ப கிளியராக பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே எந்த ஒரு ஜொப்புக்குமே போகக்கூடாது. அப்படி ஜொப்புக்கு போகிறதா இருந்தால் அது லேர்னிங் ப்ரொசீஜர்ஸுக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்படியே அவர் போனாலும் அவருடைய சேலரி கம்பெனிக்கு தான் வரணும். அந்த கம்பெனியிலேருந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மற்றவங்களையுமே அதை அனுபவிக்கலாம். ஏன்னா அவர் போனது சேலரிக்காக கிடையாது, அவர் போனது ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக. அந்த லேர்னிங்குக்குமே காரணம் அந்த கம்பெனிக்காக தான். ஸோ ஜொப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த. இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப க்ரைஸியாக இருக்கலாம். பட் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் கரெக்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங்காக என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வைப்போம், எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, நங்கூரத்தை நீங்கள் கரெக்டாக கடலில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட கப்பல் எங்கேயுமே போக போகிறது கிடையாது. நீங்கள் அதே இடத்துல ஸ்டேபிளாக தான் இருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஆளை வந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி தான் இந்த பேஸ்மெண்டான அந்த ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க. மணி அப்படின்னு சொல்கிறது முக்கியம் தான், பட் காசு மட்டுமே முக்கியம் கிடையாது. நான் இப்போவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ பணத்துக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாருமே எக்ரி பண்ண தான் வேணும். அதனால தான் எல்லா பிஸ்னஸுமே ரன் ஆகுது. பணம் இல்லாத இடத்துல பிஸ்னஸ் இருக்கவே போகிறது கிடையாது. பட் பணத்துக்காக உங்களுடைய சோலை, அதாவது உங்களுடைய கேரக்டரை, உங்களுடைய அட்டிடியூட்டை நீங்கள் வித்துடவே கூடாது. ஸோ அதனால தான் இந்த அன்பிரேக்கபிள் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோரி வேறு யாரதையும் கிடையாது, நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 9 ரூலை செட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கு வரைக்கும் அதே ரூலை மஸ்ட்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாரும் ஈக்குவலாக அந்த ரூல்ஸை நாங்கள் மதிக்கிறோம். ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், பிஸ்னஸை நீங்கள் பணம் உழைக்கிறதுக்காக மட்டும் பண்ணிங்கன்னா உங்களால் பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ட்ரீமுக்கு மேலே ஆர்வம் இருக்கணும், உங்களுடைய ஆட்டிடியூட்டை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற செல்ஃப் ரெஸ்பெக்டும் இருக்கணும். இதெல்லாம் வச்சு பண்ணாலே போதும், தாராளமாக உங்களால் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியும். இப்போவும் நீங்கள் ஒரு பிஸ்னஸை வச்சுருக்கீங்க, பட் இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இப்போவே செட் பண்ணுங்கள்.